வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்கில் உங்களோட 1 ஹவரை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட பாடி ஷேப், வெயிட், எனர்ஜி இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோவில் அதை தான் உங்கள்கிட்ட நான் கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் ஸ்பெஷலி ஃபார் வெயிட் லாஸ். சேவ் பண்ணுங்கள், டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் நான் சொல்லி தர போகிறேன். அது மட்டும் இல்லாத ஒரு போனஸ் டிப்ஸும் நான் தர போகிறேன். நீங்கள் எப்படி ஒரு சூப்பரான வெயிட் லாஸை ஈஸியாக பண்ண முடியும் உங்களோட மார்னிங் ஸ்டார்ட் அப்பில் இருந்தே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். ஃபர்ஸ்ட் திங் மார்னிங்கில் வேக்கப் பண்ணதும் ஒரு 500 ml லூக் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துங்க. அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுங்க. இந்த லூக் வார்ம் வாட்டர் உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்குது உங்களோட மெட்டபாலிசமை ஆக்டிவ் பண்ண. இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் சின்னமின் பவுடர், அதான் பட்டை பவுடர் நம்ம சொல்லுவோம். இந்த பட்டை பவுடர் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனும் நீங்கள் சேம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்து டெய்லி மார்னிங்கில் கன்சியூம் பண்ணணும். இது உங்களோட மெட்டபாலிசமை ஆக்டிவேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாத உங்களோட ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, இது மேக்சிமமாக பாடி அப்சார்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாத நல்லா டைஜஸ்ட் பண்ணும். அப்புறம் சப்போஸ் இன்கேஸ் உங்க பாடி ப்ராப்பரா ஃபேட்டை எனர்ஜியில கன்வெர்ட் பண்ணாத ஒரு பாடி கண்டிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்க பாடி அந்த ஃபேட்டை எனர்ஜியில யூஸ் பண்ண கத்துக்கும். இதனால பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்க நிறைய பேரால ஃபேட் லாஸ் பண்ண முடியாத முக்கியமான காரணமே அவங்களோட ஃபேட்டு எப்ப பாடிக்கு ப்ராப்பரான எனர்ஜி ஃபுட்ல இருந்து வரது இல்லையோ அது ஃபேட்ல இருந்து எடுக்கணும். ஆனா நிறைய பேரோட பாடி கண்டிஷன் அப்படி இருக்குது, ஃபேட்ல இருந்து எடுக்கிறதே கிடையாது. அது திரும்ப பசி எடுக்க வச்சு உங்களை சாப்பிட தான் வைக்கிறது அவசரம், அந்த ஃபேட்டை கன்சியூம் பண்றது இல்லை. ஸோ இதுக்கு தான் இந்த மார்னிங்ல நீங்க குடிக்க போற அந்த 500 ml வாட்டர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன், ஒன்னு லெமன் கலந்து எடுத்துங்க, இல்ல பட்டை பவுடரை கலந்து எடுத்துங்க வெதுவெதுப்பான சுடு தண்ணியில. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 2வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பிரீத்திங். இந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பிரீத்திங் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இது ஒரு நாளைக்கு நீங்க டெய்லி 10 மினிட்ஸ் இதை ஃபாலோ பண்ணணும். 5 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ண போறீங்க, 5 மினிட்ஸ் பிரீத் பண்ண போறீங்க. இப்போ ஸ்ட்ரெச்சிங்ல பாத்தீங்கன்னா A to Z பாடியை ஸ்ட்ரெச் பண்ணணும். இதுல உங்களோட கழுத்து பகுதி இருக்கலாம், ஹேண்ட் பகுதி இருக்கலாம், கால் பகுதி இருக்கலாம், பகுதி இருக்கலாம். இப்படி A to Z ஸ்ட்ரெச்சிங் நீங்க பண்ணி எடுக்கணும். ஸ்ட்ரெச்சிங்ன்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்க நார்மலா ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெச்சிங் பத்தி தனி ஒரு வீடியோ உங்களுக்காக நான் பண்றேன், கவலைப்படாதீங்க. நீங்க சேனல் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. அப்பதான் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாத உங்களால பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட் நீங்க முக்கியமா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெச் பண்றது கேட்க என்னவோ ஈஸியா இருக்கும், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி ஆக்சுவலி கிடையாது. இதுவும் ஒரு விதமான முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோகாலாம் பண்ணுவாங்க. ஸோ யோகால ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பிரீத்திங் தான். இது சரியா நீங்க பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஈஸியா உங்க பாடியோட சைக்கிளையே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ என்ன சைக்கிள்னா நேச்சுரலா ரன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான். அதனால ஸ்ட்ரெச்சிங் முக்கியமா 5 மினிட்ஸ் நீங்க பண்ணணும். A to Z, அது ஹேண்ட் ஸ்ட்ரெச்சிங்கா இருக்கட்டும், நெக்கா இருக்கட்டும், இல்ல ஃபிங்கரா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 15 to 20 கவுண்ட்ஸ்ல பண்ணாலே போதுமானது. ஸோ ஈச் சைடு எந்த சைடு நீங்க பண்ணாலும் அப்படி. ஓகே, இப்போ அடுத்தது பிரீதிங். இப்போ பிரீதிங் எக்ஸசைஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இன்னைக்கு இது பண்ணாததால தான் பல பேருக்கு பிரீதிங் இஷ்யூஸ் வருது, ஆஸ்தமா வருது, சாப்பிட்டாலோ ரொம்ப தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது. அது மட்டும் இல்லாத சப்போஸ் இப்போ ஒரு டென்ஷனோ இல்லை ஏதோ ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல கூட நிறைய மூச்சு வாங்குது, பிபிலாம் ரைஸ் ஆகிற காரணமே இந்த பிரீதிங் ப்ராப்பரா இல்லாதால தான். இது பல பேருக்கு ஆக்சுவலி தெரியறதே இல்லை. ஸோ பிரீதிங்ல நீங்க என்ன பண்ணணும்னா லாங்கா பிரீத் இன் பண்ணும், அதுக்கப்புறம் அதே மாதிரி லாங்கா எக்ஸேல் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5 செகண்ட்ல பிரீத் இன் பண்றீங்கன்னா 10 செகண்ட்ல பிரீத் அவுட் பண்ணணும். அப்போ பிரீத் இன் பண்ணக்குள்ள ஒரு 5 கவுண்ட்ல பிரீத் இன் பண்றீங்கன்னா ஒரு 10 கவுண்ட்ல பிரீத் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா பண்ணணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. சரியா? இதனால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணும். உங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் இருக்கும். நீங்க ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்றீங்க, ஸோ டிராவலிங்லாம் அதிகமா இருக்கும், இல்லை குடும்ப பிரச்சனை, இப்படி பல ஸ்ட்ரெஸ் எந்த லெவல்ல இருந்தாலுமே சரி இதை ரெடியூஸ் பண்ண ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்குது. அது மட்டும் இல்லாத மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுது. ஸோ எந்த அளவு உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுதோ அந்த அளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிட்னஸில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா. அதனால இந்த பிரீதிங்கை ப்ராப்பராக ஒரு 5 மினிட்ஸ் பண்ண போறீங்க. ஸோ 5 மினிட் ஸ்ட்ரெச்சிங், 5 மினிட் பிரீதிங். ஸோ இதுதான் ஸ்டெப் 2 நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று. இப்போ ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க் அவுட். ஸோ இந்த மார்னிங் ஒர்க் அவுட்டை நீங்கள்
30 மினிட்ஸ் பண்ணும். அது ஜிம்முக்கு போய் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தபடியே பண்ணாலும் சரி. ஆல்ரெடி நீங்கள் ஜிம்முக்கு போறீங்கன்னா சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த எக்ஸசைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங். இது வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் கூட சொல்லலாம். ஒரு 30 செகண்ட் ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ், ஃப்ரீ வெயிட் ஸ்குவாட். இது வந்து நீங்க ஒரு 15 ரெப் ரேஞ்சில் ஒரு 3 செட் வந்து போடணும். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பிளாங்க். ஸோ இந்த பிளாங்க் பொசிஷன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலுமே இது வந்து உங்க பாடியை டோட்டலாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அதனால வந்து இந்த பிளாங்க் எக்ஸசைஸை ஒரு 30 செகண்ட் ஃபாலோ பண்ணும். 3 செட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 30 செகண்ட், நடுவில் வந்து 15-20 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டார்டிங்ல பண்றதுல 30 செகண்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பிரச்சனை ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க, சரியா? 30 செகண்ட் மேலே போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டினியூ பண்ணுங்க. சப்போஸ் 10 செகண்ட் 15 செகண்ட் தான் பண்ண முடியுதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெஸ்ட் விட்டு 3 செட்டை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைம்பர்ஸ். இந்த எக்ஸசைஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண முடியலனாலும் ஸ்லோவாக பண்ணுங்க. 15 ரெப்ஸ் ஈச் சைடு வர மாதிரி இதையும் ஒரு 3 செட் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும், சரியா? இது ரொம்ப சப்போர்ட்டிவானது. ஓவரால் பாடிக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் பாடி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து கொண்டு போயிடலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஹை நீஸ். ஸோ இந்த ஹை நீஸ் எக்ஸசைஸை ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 30 செகண்ட் தான் பண்ண போறீங்க. இந்த 30 செகண்டும் 3 செட் வச்சு டார்கெட் பண்ணீங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு எக்ஸசைஸ். நிறைய பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த எக்ஸசைஸ் பயன்படுத்திய 4 to 5 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ அடுத்தது ஸ்டெப் 4க்கு வருவோம். ஈட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து நீங்க எப்படி கன்சியூம் பண்ணணும்னா ஹை புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்டா கன்சியூம் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் பழகிட்டீங்க. காலைல ஏஞ்சோன்னே பெட் காஃபி வேணும், பெட் டீ வேணும். அது மட்டும் இல்லாத பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பட்டரு, ரஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கன்சியூம் பண்றதால நீங்க உங்க வெயிட் லாஸ் ஜர்னி மட்டும் இல்லை, லாங் டைம்ல உங்க பாடியை ஒரு டேஞ்சர் ஜோன்ல கொண்டு போய் தள்ளிடுறீங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு மார்னிங்ல மஸ்ட்ன்றத மனசுல வச்சுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடிக்டட் பீப்புள்லாம் இருப்பாங்க. இவங்க எது மேல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா இட்லி சாம்பார். ஸோ சுட சுட நல்லா இட்லி சாம்பாரா கிடைச்சதுன்னா அடிச்சு நவுத்துவாங்க. நல்லா தோசைவா முருவலா தோசைலாம் சாப்பிடுவீங்க. இட்லி கூட ஒரு விதத்துல சூப்பர்னு சொல்லலாம், ஆனா வெயிட் லாஸ்க்கு ஆக்சுவலி கிடையாது. பட் அது நார்மலான டயட் பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஆனா ரோஸ்டட், நல்லா நீங்க ரோஸ்ட் பண்ண தோசைலாம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா காலைல, ஆக்சுவலி சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரோஸ்டட் பொறுத்த வரைக்கும் அதில் ஹை ஏஜஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து மேக்சிமமாக கேன்சருக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எந்த ஒரு ரோஸ்டட் ஃபுட்டு, அது தோசைன்னு கிடையாது, எதுவுமே டீப்பாக ஃப்ரை ஆன ஃபுட்டு எல்லாமே மேக்சிமம் கேன்சர் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதனால முடிஞ்ச அளவு சிம்பிளான ஹை புரோட்டீன் ரிச் ஃபுட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, லைஃப் லாங்க்கு, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எதை கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன் உங்களுக்கு நான் தரேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு 100 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவல் சொல்லுவோம், இது நீங்க எடுத்துக்கலாம். நட்ஸ் எடுத்துங்க, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுத்துங்க. ஒரு 300 ml மில்க் எடுத்து ஒரு மிக்சர்ல பிளெண்ட் பண்ணி கன்சியூம் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உங்களோட டெய்லி ஸ்டார்ட் அப்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது ஹை புரோட்டீன், குட் கார்போஹைட்ரேட்ஸ் பிளஸ் ஹை ஃபைபர் இருக்கிறதால உங்க பாடிக்கான ஒரு முக்கியமான ஸ்டார்ட் அப்பா இந்த மீல் சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்த மீல் பாத்தீங்கன்னா 3 egg white 1 whole egg பிளஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இதை நீங்க பாயில் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்ல ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் கொஞ்சம் புரிஜி மாதிரி உடச்சி ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டு அதில் கொஞ்சம் வெஜிடபிள்லாம் போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாரெல்லாம் குவாலிட்டியான ஒரு மசில் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்க மேலா இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலா இருந்தாலும் சரி, தாராளமா இந்த மீலை கன்சியூம் பண்ணலாம். இது ஹை புரோட்டீன்ன்றதால ரொம்பவுமே ஃபேட் லாஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுது. இப்போ 3வது மீல் அதுதான் உப்புமா. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் உப்புமான்னு ஒன்று கொடுப்பாங்க. பட் அது ஹெல்த்தியான உப்புமானு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் ஹை கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் குறைவா ஹை புரோட்டீன் உப்புமா என்ன தெரியுமா? அது பன்னீராலும் இல்லை சோயாவாலும் செய்யப்பட்ட உப்புமா தான். ஸோ முடிஞ்ச அளவு பன்னீர் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து கற்றுங்க. நிறைய ரெசிபிஸ்லாம் இருக்குது. ஸோ மார்னிங்கில் இந்த பன்னீர் உப்புமா ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹை புரோட்டீன், நல்ல ஃபேட் லாஸ் பண்ண, பாடியில் இருக்கிற எக்ஸஸான ஃபேட் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் எமர்ஜென்சியாக கொஞ்சம் வெயிட்லாம் ரிடக்ஷன் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா இந்த மீல் சப்போர்ட்டிவாக
இருக்கும். சப்போஸ் நீங்க சோயா கூட எடுத்து அதே மாதிரி சோயா உப்புமாவா பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல வச்சீங்க ஒன்று பன்னீர் உப்புமா இல்லை சோயா உப்புமா. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான மீல், சிம்பிளான மீல். இப்போ 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர். எஸ், இந்த பீனட் பட்டர் ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்குது. இதுல குட் ஃபேட், குட் புரோட்டீன் இருக்குது. காலை உணவு உங்களுக்கு எப்பயுமே புரோட்டீனும் ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த வேஸ்ட் கிரேவிங்லாம் வரும் பார்த்தீங்களா, பகலில் இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் பசி எடுக்குது, இந்த பிரச்சனையே இருக்காது. அதுக்கு இந்த பீனட் பட்டர் சப்போர்ட்டிவாக இருக்குது. இதை சிம்பிளாக ஒரு குட் காப்ஸ் கூட எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதில் ஒரு பனானாவை ஸ்லைஸ் பண்ணி வச்சு கன்சியூம் பண்ணுங்க. ஸோ இது ஒரு சூப்பரான சிம்பிளான மீல், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. ஸோ இந்த 4 மீல் ஆப்ஷனை உங்களோட டயட்டில் வைங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு காலைல என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. சிம்பிளான விஷயம் தான் பிரேக்ஃபாஸ்ட், இதை நீங்கள் கன்சியூம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக தரான முக்கியமான ஒரு போனஸ் டிப்ஸ். இந்த போனஸ் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது வைட்டமின் டி. உங்க பாடியில சப்போஸ் வைட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதுக்கு நேச்சுரலான வைட்டமின் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் டெய்லி மார்னிங் போய் சன்லைட் முன்னாடி நில்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை பண்றதே கிடையாது. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க இந்த வைட்டமின் டி அந்த அளவு வேலை பார்க்கும்ன்றத. ஸோ அதனால டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் சன்லைட்டுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னா, இதுதான் டீ, காஃபி. ஸோ மார்னிங்ல நீங்க சப்போஸ் ஒரு டீயோ அல்லது காஃபியோ குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது பிளாக்காக தான் இருக்கணும்ன்றத மனசுல வச்சுக்கிட்டு அதுல ஒரு ½ லெமன் புழிஞ்சு நீங்க விட்டு குடிக்கலாம். இது உங்க இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்குது. ஸோ நீங்க டீ காஃபிலாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் வெயிட் லாஸ் பண்றதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்க மார்னிங் ரூட்டீன்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலான்றத இது நீங்க ப்ராப்பரா ஒரு 7 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு ரூட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது என்னவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் எதனா மிஸ்டேக் அதுல இருந்துச்சுன்னா நான் அதை கிளியர் பண்றேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது மனசுல டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் பதிவு எல்லாமே உங்ககிட்ட ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். மிஸ் பண்ணாத பாருங்க. நீங்க சேனல் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாய்.